நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ALM ஆயுஷில் முடி உதிர்வுக்கான இயற்கை மருத்துவத்துடைய தீர்வை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே முடி உதிர்வு அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காமன் பிரச்சனை. அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே சீப்பில் வாரும்போது நமக்கு நிறைய முடி கொட்டுது அப்படின்றது நம்ம டேவேவே அது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுக்கு இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முடி உதிர்வுக்கான முதல் மூல காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம் எப்படி இருக்குது, அவங்களுடைய வே ஆஃப் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதுல கண்டிப்பாக வேறுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, DHT அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்மளுடைய முடி உதிர்வுக்கு அதிகமான காரணத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில 5 உணவுகளை நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷனை நம்மளால் கம்மி பண்ண முடியும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் டீ. நிறைய பேர் க்ரீன் டீ இன்டர்னலாக தான் சாப்பிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் DHT இந்த ஹார்மோனை நம்ம சப்ரெஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் டீயை நம்ம பேக்காவோ இல்லை நம்ம ஒரு வாஷாகவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவன் ஆகிருக்கு. லைக் ஒரு 40 மென் இண்டிவிஜுவல்ஸை, அதாவது ஹேர் ஃபால் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸுக்கு ரெகுலர் இன்டர்வல்ஸில், அதாவது வீக்லி 2 to 3 க்ரீன் டீயோட ஹேர் வாஷ் பண்ண வச்சுருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஹேர் ஃபாலோடைய ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் இன்டர்னலாகவும் க்ரீன் டீ சாப்பிடலாம். நம்மளுடைய ஹேர் வாஷுக்கு நம்ம க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம் ஆனியன். இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம வெங்காயத்தோடைய ஜூஸை இந்த ஹேர் ஃபால்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் நமக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இயற்கை மருத்துவத்தில் நீங்கள் வெறும் வயிற்றில் நம்ம ஒரு ரைத்தா மாதிரியோ இல்லை சாலட்ஸில் நீங்கள் இந்த ஆனியனை இன்டர்னலாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆனியன் ஜூஸஸை நீங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா கோகனட் ஆயில். நிறைய பேர் இந்த ஹேர் லாஸுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா சரியாக எண்ணெய் தேய்க்க, அந்த ஆயிலிங் ஹேருக்கு இல்லாமல் இருக்கும். இந்த ஆயிலிங்கில் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்கு எண்ணெய் வைக்க வேண்டாம், உண்மையிலேயே என் தலைக்கு எண்ணெய் வைக்கலாமா வைக்க வேண்டாமா, நிறைய டவுட்ஸ் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஹேர் வாஷ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு மைல்டாக, அதாவது ரொம்ப ரொம்ப மைல்டாக ஒரு 1 ml to 2 ml கோகனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் கோகனட் ஆயிலில் இருக்கக்கூடிய இந்த லாரிக் ஆசிட் அந்த ஹேர் க்ரோத்தோடைய ப்ரமோஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பில்லோ கவர்ஸை நீங்கள் சில்கி கவர்ஸாக யூஸ் பண்ணணும். அது காட்டன் கவர்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயில், நம்ம தலையில் வச்சுருக்க ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அந்த பில்லோ கவரில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பில்லோ கவர்ஸ் ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பில்லோ கவர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ஹேர் ஃபால்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா டர்மரிக் ஜென்ரலாகவே நமக்கு ஒரு ஆன்டி கேன்சரஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. பட் ப்ராப்பரான டர்மரிக் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டைஹைட்ரோடெஸ்டோஸ்டீரானோடைய ப்ரொடக்ஷனை நம்மளால் இன்ஹிபிட் பண்ண முடியும். ஹேர் ஃபால்லேருந்துமே நமக்கு ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக சொல்கிறது பம்கின் சீட்ஸ். இந்த பம்கின் சீட்ஸ் நமக்கு ஹேரோடைய, அதாவது குவாலிட்டி, டென்சிட்டி, இது ரெண்டுத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பம்கின் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பம்கின் சீட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுடைய சாலடோட, இல்லை நீங்கள் மோர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் பம்கின் சீட்ஸை ராவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.